ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு டாட் வேர்ல்ட் யூடியூப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழாண்டா மதுரைக்கு மட்டுமே உருத்தானதை இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம். சித்திரை திருவிழா மதுரையில் மட்டுமல்ல, மற்றும் சில ஊர்களில் வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஊரில் சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்ற முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை திருவிழா அப்படின்னாலே அது தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை மாதம் பிறந்த உடனே சித்திரை ஸ்டார்டிங் ஆயிருது. இந்த சித்திரை திருவிழா எந்தெந்த மாவட்டங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 மாவட்டங்களை சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வைகை ஆறு கடந்து செல்லக்கூடிய இந்த 6 மாவட்டங்களில் தான் சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர், பெரியகுளம், வீரபாண்டி அப்படின்ற 3 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. அதற்கடுத்தபடியாக பார்க்கக்கூடிய மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அணைப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளை கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழாவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுறாங்க. அதற்கடுத்தபடியாக பார்க்கக்கூடிய மாவட்டம் தான் மதுரை மாவட்டம். நம்ம பார்க்கக்கூடிய சித்திரை திருவிழாவிலே இந்த மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா தான் அதிக அளவான மக்கள் கூட்டம் கூடக்கூடிய சித்திரை திருவிழாவாக இருக்குது. இந்த சித்திரை திருவிழா மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவில் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அழகரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கள்ளழகரா வேடமணியை வச்சு சித்திரை மாதத்தில் வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. இதே மதுரை மாவட்டத்தில் சோழவந்தானில் இருக்கக்கூடிய ஜனக நாராயண பெருமாள் இருக்காரு. இந்த ஜனக நாராயண பெருமாளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது தான் சிவகங்கை மாவட்டம். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் திருப்போணத்தில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண பெருமாள். இந்த பாலகிருஷ்ண பெருமாளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருக்கக்கூடிய வீர அழகர் கோவில் இருக்கு. அந்த வீர அழகரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய மாவட்டம் தான் விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த வெங்கடாஜலபதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய மாவட்டம் தான் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகன்குளம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சந்தான கோபால கிருஷ்ணசுவாமி கோவில். இந்த சந்தான கோபால கிருஷ்ணசுவாமியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு வைகை ஆற்றில் இறங்க வச்சு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய தான் அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள். இந்த சுந்தரராஜ பெருமாளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரை மாதத்தில் கள்ளழகரா வேடமணியை வச்சு சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. மதுரைக்கு அடுத்தபடியாக மக்கள் கூட்டம் கூடக்கூடிய சித்திரை திருவிழாண்டா அது பரமக்குடியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா தான் இருக்கும். Thank you to watching all.